பேசணும். சின்ன விஷயம் ஆரம்பிப்பா, அப்புறம் பெரிய பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்து வைப்பா. யாருனால ஆகுறது? அத்தை, அப்படிலாம் ஒரு பிரச்சனை வர மாதிரிலாம் நான் பேசல அத்தை. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ தான் செலியனோட குழந்தைய பிடிக்க கொடுத்த, எழிலோட பொண்டாட்டி அனுப்பி விட்டு திருப்பி கூப்பிட்டு வந்த. இப்போ என்னத்தை ஆரம்பிக்க போற? எப்படினாலும் நீ ஏதோ ஒரு பிரச்சனையை இழுக்காம விட மாட்டே. இதில் நீ பேசுறத வேற நான் டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து கேட்கணுமாக்கும். ஏன் ஈஸ்வரி, அவ என்ன சொல்ல வரான்னா கேள. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்லு பாக்கியா. அவ கிடக்குற கூறுகிட்ட சிரிக்கி. அது ஒன்றும் இல்லை மாமா, இருக்கிற பிரச்சனையில் ரெஸ்டாரண்ட் நடத்துறதையே நான் மறந்துட்டேன். அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, வாடகை கொடுக்குற அளவுக்கும் வந்துருச்சு. இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்கல. சரி, அதான் ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். உங்களோட முடிவெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் மாமா. அதுக்கு என்னம்மா, சூப்பர்மா ஆரம்பிச்சிடலாம். ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஒரு கேடா? சும்மாறா கோபி, உன்னாலதான் எதுவுமே முடியாது. அந்த பிள்ளையாச்சும் செய்யட்டுமே. அம்மா சூப்பர்மா, நீ எது பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பம்மா. இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. இப்போ இந்த ஒரு வேலை தான் குறை. இதை செய்கிறதுக்கு நல்ல நேரம் வேற பார்க்கணும் உனக்கு. எனக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை பாக்கியா. உன் இஷ்டம். நீ தான் உன் சௌரியத்துக்கு நடக்கிறியே. பழைய பாக்கியாவாக இருந்தால் நான் சொல்கிறத கேட்ப. நீ தான் ஒரு புது பாக்கியாவா மாறி இருக்கியே. அப்புறம் எப்படி நான் சொல்கிறத கேட்ப? அத்தை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வரவும் விட மாட்டேன். ஏண்டி ஈஸ்வரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அவ தானே தனியா போய் முடிச்சுக்கிறா. நீ போய் முடிச்சு வச்ச மாதிரி பேசுற. எனக்கு என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. விளங்காமல் போக போகுதுன்னு தோணுது. தயவு செஞ்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வேணாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது ரெஸ்டாரண்ட்டில். அவ ரெஸ்டாரண்ட்ல இடி வந்து விழுந்து இடிஞ்சு போகணும். ஏண்டி ஈஸ்வரி, உங்க 2 பேர்த்து வாயிலிருந்து நல்ல பேச்சே வராதா? ஏன் இப்படி அவஸ்த குணமாவே பேசுறீங்க? ஏண்டி ஈஸ்வரி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏன்டா இப்படி அவஸ்த குணமா பேசுறீங்க? அப்படி சொல்லுங்க தாத்தா. அவங்களுக்கு அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறாங்கன்னு வயிற்றுச்சல் போறாம, அதனால தான் அப்படி பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா. நீங்க ரொம்ப கிரேட்டுமா. லேட் பண்ணாமல் சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்களுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி தேவைப்பட்டா சொல்லுங்கம்மா. சென்னை வீட்டில் கேட்டு வாங்கி தரேன். ஏலே செலியா, டேய் எனக்கு ஒரு 1 கோடி கிட்ட வாங்கி கொடுறா. என் பொழப்ப இழுத்து மூடிட்டு தெருவில் சுற்றிட்டு இருக்கேன். ஏலே கோபி, இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீ சும்மா விளையாட்டா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லியா. என்கிட்ட மாநாடுக்கு வந்த காசு இருக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு சமைச்ச காசு இருக்கு, கேண்டீன் நடத்தின காசு இருக்கு. அம்மாவும் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு கொடுக்குற அளவுக்கு அம்மா பெரிய ஆளாயிட்டேன்னா பார்த்துக்கேன். ரெஸ்டாரண்ட் உருப்படும் நினைக்கிறீங்க? உருப்படவே உருப்படாது. பொருட்காட்சி நடத்துகிறேன்னு சொன்னால் புகஞ்சு போச்சு. மாநாடுக்கு போகிறேன்னு சொன்னால் மண்ணா போச்சு. ரெஸ்டாரண்ட் மட்டும் என்ன விளங்கவா போகுது? இந்தாருமா பாக்கியா, அவன் பேசுறத காதில் வாங்கிக்காத. நீ போய் காலண்டர் எடுத்துட்டு வா, நல்ல நாள் பார்க்கலாம். சரிங்க மாமா. சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த வெட்டி பேச்சை கேட்கறதுக்கு நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும்? நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா, போய் ரெஸ்ட் எடு. என்ன கோபி, ஆஃபீஸ் போல? அது வந்து போகணும் ராதிகா. இந்த டைமில் நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவீங்க. இப்போ இன்னும் இங்கேயே உட்காந்துருக்கீங்களே. ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனைலாம் இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் வேலை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அப்படி எந்த ஒரு பிரச்சனை இல்லையே. இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது, அதான் கேட்டேன். எதா இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு லீவ் இருக்குது. நானும் உங்கள் ஆஃபீஸுக்கு அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி தரேன். நீ வரி ஆஃபீஸ்க்கு? நீ வரலாமா? நீ வேணாம், நானே பார்த்துக்கிறேன். நோ பேபி, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஏதோ நீங்கள் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது. நானாக கண்டுபிடிக்கிறக்குள்ளேயும் நீங்களா சொல்லிடுங்க, அதான் நல்லது. பேபிமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பாக்கியா இருக்கல, பாக்கியா ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பிக்க போகிறாளாமா. ஓ அப்படியா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. என்ன பேபி நல்ல விஷயம் சொல்கிற? அந்த ரெஸ்டாரண்ட் விளங்காம தானே போகும். அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் ஆஃபீஸ் என்னாச்சு அதை சொல்லுங்கள். பேபி, பெசாட்டி ஆஃபீஸ் வேலை பழகி இருக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் வேலை பழகிருக்கலாம். குழம்பு வச்சாலே போதும்ல, நல்ல இன்கம் இருக்குது. நான் சொல்கிறேன். கோபி, உங்கள் பேச்சுவார்த்தை எதுவுமே சரியில்லை. நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு என்னாச்சு?
எதுக்காக நீங்கள் சமையல் வேலை பழகலான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி. அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாளாமா, கையில் நிறைய காசு வச்சிருக்கா. இப்போ கூட செலியன்ட்டு உனக்கு பணம் எவ்வளோ வேணா கேளு தாரேங்கிறா. செழிப்பாக இருக்கா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புற வேலையை பாருங்கள். ஓகேடா பேபிமா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் பாக்கியா மேடமு, அவ்வளவு பசி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. எனக்கு கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டீங்க. ஏனுங்க மேடமு? ஐயோ அப்படி இல்ல சார். நான் நம்பிட்டேங்க மேடமு. நான் பொல்லாதவன். டும் டுன்னு குடுப்பும். பாக்கியா நீயா? யோ லேம்ப் போஸ்ட்டு, எங்கே போனாலும் வந்துடுற. பாக்கியா பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டே சுத்துறியா? ஏனுங்க கோபி, அப்படிலாம் இல்லைங்க. பாக்கியா பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்டு போலான்னு வந்தோங்க. ஏன் பாக்கியா உனக்கு அறிவே இல்லையா? இப்படி தான் பப்ளிக்கில் உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருப்பியா? என்ன பாக்கியா உங்கள் 2 பேத்துக்கு லவ்வா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? எங்க போனாலும் ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? என்கிட்ட வம்புழுக்காம உங்களால இருக்கவே முடியாதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், உன்கிட்ட வம்புலுக்காமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது பாரு. பூ, நீ பண்ணுறதெல்லாம் ஒரு காரியமா? ஏனுங்க சாரு, வெளியே வந்து கூட இப்படி பேசுறீங்களே, உங்களுக்குலாம் நல்லா இருக்குதா? நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கோபி சாரு. சார் நீங்க கம்மன் இருங்க, நான் பேசிக்கிறேன் இவர்கிட்ட. என்ன பேச போற? ஆமா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? என் பிள்ளைகிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? இந்த வயசுல லவ்வா? கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுவும் இந்த லேம்ப் போஸ்டையா? பூ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம் பேத்தி எடுத்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வயசுல நீ மாப்பிள்ளை தேடிட்டு இருக்க. அதுவும் இந்த செத்த வயதா உனக்கு கிடைச்சானா? ஏனுங்க சாரு, மரியாதையாக பேசிக்கோங்க. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? லேம்ப் போஸ்ட் ஒட்டகச்சிவிங்க கழுத்து. ஏனுங்க பாக்கியா மேடமு, இவரை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்க சொல்லுங்களேன், தலைவலி ஆகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சாருக்கு தலைவலி ஆகுது. ஓ, தலையை பிடிச்சி விடு. யோ கோபி, உனக்குலாம் வெக்க மானம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? ஒரு நாடகத்துல உன்னை ஹீரோவா போட்டாங்கிறதுக்காக என்னை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணலாமா? நான் என்னோட ரோல் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் போய் ராதிகா கிட்ட கொஞ்சம் கொலாவுங்க, நான் ஏதாவது கேட்கறேனா? நீங்க மட்டும் இந்த வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நான் வெளியில வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசுறது தப்பா? உன்னை கொன்னாதான் என் ஆட்டம் தீரும். உன்னை ஐயா ஐயா ஐயா, யோ லேம்ப் போஸ்ட் என்னை காப்பாத்தியா? ஏனுங்க கோபி, உங்களுக்குலாம் அது தேவைதான். அப்புறம் மக்களே நீங்களே சொல்லுங்க, பாக்கியா கோபி நல்லா இருக்குதா, பாக்கியா பழனிசாமி நல்லா இருக்குதா? அவன் சாகட்டும், அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ண முடியும். பாக்கியா பழனிசாமின்னு கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்கோ. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க.